கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவார்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? இந்த கர்த்தருடைய பட்சம் என்று சொன்னாலே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது சொன்ன அந்த விசுவாசமான வார்த்தைகள் நம்மளுடைய மனதிலே வந்து போகிறது உண்மை. சங்கீதம் 118 6வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மேன்மை பாராட்டுவதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல, இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் தேவனின் பட்சத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் யாரின் பட்சத்திலே நின்று கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவது அவருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். வேதத்திலே நியாயாதிபதிகள் 4ஆகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் கர்த்தரை விட்டு விடுவீர்களானால் அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடுவார் என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தையையும் அதோடு கூடிய ஒரு ஆறுதலின் செய்தியையும் அங்கு வாசித்து பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் மகனே, என் மகளே, இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று ஒரு காலத்திலே மார்த்தட்டி கொண்டிருந்தவர்கள், மனமகிழ்ச்சியா இருந்தவர்கள், இன்றைக்கு காற்றில் அசைகிற நாணலை போல, ஒரு பலனற்ற செடியை போல கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வியுடன் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நாம் இன்றைக்கு யாரின் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில நிதானித்து பார்க்கும்படி ஆவியானவர் வற்புறுத்துகிறார். இவ்வளவு நாட்கள் நீங்கள் யாரின் பட்சத்திலே நின்று கொண்டிருந்தீர்கள்? எந்த வல்லமையின் பட்சத்திலே நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள்? எந்த காரியத்திலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருந்தோம்? கர்த்தர் உங்கள் பட்சத்திலே, என் பட்சத்திலே நிலையாய் நிற்க வேண்டுமானால் நீங்களும் நானும் அவர் பட்சத்திலே நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் என் அருகிலே, என் பட்சத்திலே வாருங்கள் என்று மோசே தைரியமாய் கூக்குரலிட்டு சொன்னானே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் நாம் கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டிய நாட்கள். இந்த நாட்கள் கர்த்தரோடு சேர்ந்து நிற்க வேண்டிய நாட்கள். இந்த நாட்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டிய நாட்கள் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தருக்காக நில்லுங்கள், கர்த்தருக்காக நில்லுங்கள், கர்த்தருக்காக நில்லுங்கள் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விட்டு கர்த்தருக்காக நிற்கிற நாட்கள் இந்நாட்களிலே பெருகிவிட்டது. நாம் பாடுபடுவோமானால் ஆளுகை செய்வோம் என்று வேதம் நம்மளுக்கு போதிக்கவில்லை. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்படியானால் அவரோடு கூட தான் நாம் பாடுபட வேண்டும். இன்னைக்கு பாடுகள் படுகிறோம், இன்றைக்கு பிரயாசப்படுகிறோம், இன்றைக்கு ஓடுகிறோம், இன்றைக்கு நாம் எவ்வளவோ அங்கலாய்க்கிறோம், இன்றைக்கு நாம் எவ்வளவோ கர்த்தருக்காக அவசரப்படுகிறோம். எல்லாம் சரிதான். கர்த்தரை விட்டு விட்டு யாரோடு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்? கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டு, ஏதோ ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு, ஏதோ ஒரு இடத்திலே நாம் படுத்து உறங்கிவிட்டு கர்த்தருக்காக நிற்கிறேன் என்று சொல்லுவதிலே எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நாம் கர்த்தரின் பட்சத்திலே நிற்க வேண்டிய தேவ மனிதர்கள். ஒரு காலத்திலே நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்திலே நின்றவர்கள், கர்த்தருக்காக நின்றவர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தரோடு கர்த்தருக்காக நின்றவர்கள். இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்கிறோம், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்காக நிற்கிறோம், அறிந்து கொண்ட சத்தியங்களுக்காக நிற்க பிரயாசப்படுகிறோம். இயேசுவை விட்டு வெளியே போக, இந்த இயேசு என்கிற அருமையான கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை விட்டு வெளியிலே போவதற்கு மனமில்லை. ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு தனிப்பட்ட ஜீவியத்தை தேடிக்கொண்டிருக்கிறது.
12 சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் அவர்களும் அவ்வப்பொழுது இயேசுவை விட்டு பிரிந்தார்கள். பேதுரு இவரையாக சொல்லுகிறார், நான் மரணத்தில் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுவை பிடித்து கொண்டு போன உடனே பேதுரு அவரை தூரத்திலே பின்பற்றினான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தரை ஒரு காலத்திலே கர்த்தரின் பட்சத்திலே நின்றவர்களாய் இருந்தோம், கர்த்தரோடு நின்றவர்களாய் இருந்தோம், கர்த்தருக்காக கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கர்த்தருடைய ஊழியத்திற்காக நின்றவர்களாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை விட்டு கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறோம், கர்த்தரை தூரத்திலே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நிலவரத்திலே இந்த காலை நேரத்திலே வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட அவர் ஆசைப்படுகிறார். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கடந்த நாட்களில் யார் பட்சத்தில் நின்றாலும் அதை விட்டுவிடுங்கள். நீங்கள் கடந்த நாட்களில் எவர்கள் பட்சத்தில் நின்றாலும் அவர்களை விட்டுவிடுங்கள். எந்த வல்லமையின் பக்கத்திலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் அதுகளை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே ஒரு செய்தியின் வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய கண்கள் சல்லடை போட்டு அலசி கொண்டிருக்கிறது. எனக்காக நிற்கிறவர்கள் அல்ல, என்னோடு என் பட்சத்திலே நிற்கிறவர்கள் யார்? எனக்காக நிற்கிறவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், 1,00,000 பேர் இருக்கிறார்கள், கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல போய் நீங்க கேளுங்க, இயேசு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா இயேசுவை பிடிக்கும்னு சொல்லுவான். ஒண்ணுமில்ல, இடையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். கார்டுவெல் என்கிற ஒரு மனிதனை குறித்து, தெய்வீகமான ஒரு மனிதனை குறித்து, உலகத்திலே படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் தவறுதலான ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் பேசினார். நடந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இந்த கார்டுவெலை பற்றி அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் அவருக்கு விரோதமாக குரல் கொடுக்கல. உலகத்தில் இருக்க எத்தனையோ மனிதர்கள், பெயர் சொல்ல வேண்டுமானால் வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் இந்த கார்டுவெல்லிற்காக 2 நிமிடம் மூச்சை அடக்கி வைராக்கியமாய் பேசினார். கர்த்தருக்காக நிற்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக ஓடுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக பேசுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தரோடு இருக்கிறார்களா என்பதுதான் முக்கியம். இயேசுவை பிடிக்குமா என்று உலகத்துல கேட்டா அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவருக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய மூட பழக்க வழக்கத்தை விட முடியாதபடியினால் அவர்கள் கர்த்தரின் பட்சத்தில் இல்லாதவர்கள், ஆனால் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள். இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் கிறிஸ்தவர்கள் வருவதை பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்களாகிய நெருங்கின மனிதர்களாகிய அநேக முஸ்லிம் மார்க்கத்தினர் புறப்பட்டு வருகிறார்கள், கர்த்தருக்காக நிற்க வருகிறார்கள். கர்த்தரோடு நிற்க எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். எனக்காக நின்றேன், எனக்காக நின்றேன், எனக்காக நின்றேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். என்னோடு நிற்க நீங்கள் ஆயத்தமா என்று ஆவியானவர் கேட்கிறார். கர்த்தருக்காக நிற்பதை பார்க்கிறோம், கர்த்தரோடு நிற்க வேண்டும். எலியா என்ன சொல்லுகிறார்? நான் ஒருவன் மாத்திரம் உமக்காக நிற்கிறேன், பாகாலுக்கு விரோதமாக முழங்கால் படியிடாதவன் நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். அந்த 7000 பேர் ஏன் வெளியில பிரதிபலிக்கல? அந்த 7000 பேர் ஏன் எலியாவை போல அவர்களுடைய பெயர் பிரபலமாகலன்னா, அவர்கள் பாகாலுக்கு விரோதமாய் முழங்கால் படியிட மாட்டார்கள், கர்த்தருக்காக நின்றார்கள். ஆனால் எலியா மாத்திரம்தான் கர்த்தரோடு நின்றான், கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். அவன் எழுந்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் ஓடினாலும் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தரோடு நின்ற மனிதன் எலியா. அதனாலதான் அடிக்கடி சொல்வார், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனிதன்.
அந்த 7000 பேரு கர்த்தர் ஒழித்து வைத்திருந்தது உண்மை. அவர்கள் கர்த்தருக்காக நின்றார்கள். அதுவும் நீதிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு தேறின மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு தேறின விசுவாசியினுடைய வாழ்க்கை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர வேண்டும் அல்லவா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் நான் முதலாவது அவருடைய பட்சத்தில் வந்து நிற்க வேண்டும், அவருடைய பக்கத்துல வந்து நிற்கணும். எலெக்ஷன்ல கட்சிகள்ல பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் முதலமைச்சர்களுடைய பக்கத்துல நிற்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது இவங்க அதிகாரிகள் முதலமைச்சர்கள் மற்றவர்கள் வருவதை பார்க்கலாம். முதலமைச்சருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக வருவாங்க. இன்னைக்கு கட்சியில இருக்கிறது போல கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து பயன் அல்ல. கர்த்தருக்காக நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி யூஸ் இல்ல. கர்த்தரோடு நிற்கிறோமா? கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறோமா? இன்னைக்கு நாம் யாருடைய பட்சத்துல நிற்கிறோம் என்பதை இந்த காலை நேரத்துல நம்ம நிதானிக்கணும். இரண்டாவது, கர்த்தருக்காக நிற்கிறோமா இல்ல கர்த்தருடைய பட்சத்துல தான் நிற்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்கிறது. ஆரோன் செய்த தவறின் நிமித்தம் எல்லா கோத்திரத்தாரும் கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மோசேக்கு பயங்கரமான கோபம் வந்து கற்பலைகளை உடைத்தவன் கேட்கிற ஒரு கேள்வி, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? இந்த 12 கோத்திரத்தார்ல ஒரே ஒரு கோத்திரம் தான் வந்து மோசேயின் பக்கத்தில் நின்றார்கள். அவர்கள் தான் லேவியின் கோத்திரர். அப்படியானால் கர்த்தரின் பட்சத்துல எல்லாராலையும் நிற்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் முடியாது. கர்த்தரின் பட்சத்துல யாரால நிற்க முடியும், யாரால நிற்க முடியாது? இன்னைக்கு ஏன் கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் நிற்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறது? கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உண்டு. கர்த்தரின் பட்சத்துல நின்று கர்த்தருக்காக கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம், இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் துணிகரமான வைராக்கியம் உண்டு. ஆனால் கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியவில்லை. 12 கோத்திரங்கள் கன்றுக்குட்டியின் பக்கத்திலே நிற்கிறது. ஆரோனின் பக்கமாக, ஆரோன் செய்த அந்த கன்றுக்குட்டியின் பக்கமாக நின்று கொண்டிருக்கிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது 2 குற்றத்தார்கள் பிரிந்து காணப்படுகிறார்கள். ஒன்று, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை அவர்கள் துதித்து பாடி புசித்து குடித்து விளையாடவும் உட்காரவும் எழுந்திருந்தார்கள். இது விளையாட்டின் பக்கம், நடனத்தின் பக்கம், துதியின் பக்கம், விக்கிரகத்தின் பக்கம் போன ஒரு கூட்டம். அதே இடத்திலே தான் கர்த்தருக்காக நிற்க வேண்டிய ஒரு கூட்டமும் எழுந்தது. கர்த்தரின் பட்சத்துல நிற்கிற கூட்டமும் எழுந்தது. இந்த உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு ஆரோன் செய்த தவறின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியின் பின்பதாய் போனது போல மோசே மலையிலிருந்து இறங்கி வருவது எதை காண்பிக்கிறது? ராஜாதி ராஜாவா இயேசு ஒரு நாள் இறங்கி வரப்போகிறார். இறங்கி வரப்போகும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், என் பட்சத்தில் நிற்கிறவர்களை கூட்டி சேருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் பூமியின் முனையிலும் இருந்து அவருக்கு ஜனங்களை கூட்டி சேர்க்க போகிறார்கள். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். லேவியனே, ஒரு காலத்தில் கர்த்தரின் பட்சத்தில் நின்றாய். ஒரு காலத்துல லேவியர்களைப் போல கர்த்தருக்காக நிற்பதை பார்க்கலும் கர்த்தரின் பட்சத்திலே தைரியமாய் வந்து நின்றோமே. இன்னைக்கு ஏன் ஆடலின் பக்கம்? இன்னைக்கு ஏன் விக்கிரகத்தின் பக்கம்? இன்றைக்கு ஏன் புசிப்பு குடிப்பு விளையாடவும் உட்காரவும் எழுந்திருந்தார்களே அந்த மனிதர்கள் பக்கம் போய்கொண்டிருப்பது என்ன? அவர்கள் தங்களை வழியை கேடாக்கி கொண்டார்கள் என்று ஆண்டவர் மோசே நடத்தல மலையில சொல்லி அனுப்புகிறார். இன்னைக்கு கேடாக்கி கொள்ளுகிறவர்களுடைய பட்சத்திலே, உலகத்தின் வழியிலே போய்கொண்டிருக்கிற பட்சத்திலே நிற்கிறோமா? ஒருவேளை இதுவரை உலகத்தின் வழியிலே நின்று கொண்டிருப்போமானால், கன்றுக்குட்டியின் பக்கத்திலே நின்று கொண்டிருப்போமானால், உயிரற்ற ஒன்றுக்கு உதவாத அந்நிய வல்லமையின் பக்கத்திலே நின்று கொண்டிருப்பீர்களானால்,
ஆரோனின் பேச்சை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டது போல உலக மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய வார்த்தைக்காக நின்று கொண்டு இருப்பீர்களானால், புசிப்பும் குடிப்பும் விளையாடுதலும் உட்கார்ந்திருந்தலும் எழுந்திருந்தலும் நம்மளுடைய வாழ்க்கையை போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற விளையாட்டுத்தனத்தின் காரியத்தில் அமர்ந்து கொண்டிருப்போமானால், ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆண்டவர் ஒரு தருணத்தை தருகிறார். நான் என் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறேன், என் வார்த்தையை நான் துணிக்கப்படுகிறேன். என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் எழுந்திருங்கள், என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் எழுந்திருங்கள். இதுவே கடைசி நாட்களின் எச்சரிப்பு. என் பட்சத்தில் நிற்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருடைய பட்சத்தில் நிற்கிறோம்? யாருடைய பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? எல்லாராலும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. 11 கோத்திரமும் கன்றுக்குட்டியின் பக்கம் போய்விட்டது. ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் நான் கர்த்தரின் பட்சத்தில் வந்தது. அவர்கள் வரவில்லை, இவர்கள் வரவில்லை என்று நீங்களும் நானும் பாராதிருக்க கடவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 5:23 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு கூட்டமானது கர்த்தரின் பட்சத்தில் நிற்கவில்லை. கர்த்தருடைய தூதனே அவர்களை சபிக்கிறான். மேரா என்கிற கூட்டத்தார்கள் யுத்தம் நடக்கும் பொழுது கர்த்தரின் பட்சத்திலேயும் நிற்கவில்லை. கர்த்தருடைய யுத்தத்திற்காக அவர்கள் நிற்கவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாகவும் அவர்கள் நிற்கவில்லை. எனவேதான் நான் சொன்னேன், எல்லாராலையும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க முடியுமானா நிற்க முடியாது. அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கவில்லை என்று வேதமே ஒரு கூட்டத்தாரை சபித்து போடுகிறது. கர்த்தருடைய தூதனானவரால் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் வேதத்திலே உண்டு. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய நீங்களும் நானும், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய உங்கள் குடும்பமும் என் குடும்பமும், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய உங்கள் பிள்ளைகளும் என் பிள்ளைகளும், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இன்றைக்கு யாருடைய பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே நிதானித்துக் கொள்ளுங்கள். மோரா, நீ கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கவில்லை. ஏன் வாழ்க்கையில் சாபம், ஏன் வாழ்க்கையில் வியாதி, ஏன் வாழ்க்கையில் குணமாக்கப்படாத கொடூரமான வியாதிகள்? காரணம் என்ன? ஒரு காலத்தில் கர்த்தரின் பட்சத்தில் நின்றவர்கள் இன்றைக்கு பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக நிற்க முடியவில்லை. கர்த்தரின் பட்சத்திலும் நிற்க முடியவில்லை. எல்லாராலையும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க முடியாது. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். இன்றைக்கு எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? நிற்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இவர்களை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தின் வல்லமைகளை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடினது போதும், கர்த்தரின் பட்சத்திலே வந்து நெல்லுங்கள். ஆண்டவருக்காக ஓடுறேன், ஆண்டவருக்காக ஓடுறேன், ஆண்டவருக்காக ஓடுறேன்னு சொல்லி ஆண்டவரையே விட்டுட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே. சிலர் ஆண்டவரோடு ஆரம்பித்த ஊழியத்தின் பாதை, ஆண்டவரோடு ஆரம்பித்த இந்த ஜீவியத்தின் வாழ்க்கை இன்றைக்கு யாரோடு ஓடிக்கொண்டு இருக்கிறது? கர்த்தருக்காக ஓடுவதை பார்க்கும் கர்த்தரோடு சேர்ந்து ஓட வேண்டும். கர்த்தரை விட்டுட்டு ஒரு மனுஷன் ஓடுனா வனாந்தரத்துல போன உடனே அவனுக்கு சோர்வு வந்து விட்டது. அந்த இடத்திலையும் கர்த்தர் அவனை சந்தித்தபடியினால் அந்த சோர்வு அவனை நீங்கினது. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நீங்களும் நானும் ஓடுவோமானால், கர்த்தரோடு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஓடுவோமானால், நம்மளுடைய வாழ்க்கையில 2 குதிரைகளையும் தாண்டி ஓடக்கூடிய அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய ஜனமே, எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டியவர்கள் இன்னைக்கு எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டியவர்கள் உலகத்தின் பட்சத்தில் நிற்பது என்ன? நீதியின் பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் அநீதியின் பட்சத்தில் நிற்கிறது என்ன? பரிசுத்தத்தின் பட்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் பாவத்தின் பட்சத்தில் நிற்கிறது என்ன? தேவனுக்காக எல்லாவற்றையும் இருக்க வேண்டிய பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் உலக ஆசையின் பட்சத்தில் நிற்கிறது என்ன? கர்த்தருக்காக வைராக்கியத்தின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் உலகத்தின் கசப்பான வைராக்கியத்தின் பட்சத்தில் நிற்கிறது என்ன? கர்த்தருக்காக நிற்க வேண்டியவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் சத்துருவின் பட்சத்தில் நின்று கொண்டு இருக்கிறது என்ன?
ஏலி ஏதோ ஒரு ஆசனத்திலே போய் அமர்ந்தான், ஒரு ஏலி ஏதோ ஒரு ஆசனத்திலே நின்று கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஸ்தானம், என்னுடைய ஸ்தானம் கர்த்தரின் பட்சம் என்கிற அந்த ஸ்தானத்திலே நிற்க வேண்டியவர்கள் இன்னைக்கு உலகத்தின் ஸ்தானத்திலே நின்று கொண்டிருப்பது என்ன? நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்திலே நிற்க வேண்டுமானால் யாரால் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க முடியும்? லேவியால் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க முடியும். இந்த லேவி என்றால் என்ன அர்த்தம்? லேவி என்றால் அவனுடைய பெயரின் அர்த்தம் முதலாவது இணக்கமானவன். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய பட்சத்திலே நீங்களும் நானும் நிற்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் ஒரு லேவியனாய் மாற வேண்டும். அழைப்பின்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பிரிவின் கீழ் இருந்தாலும், ஒவ்வொரு மார்க்கத்தின் கீழ் இருந்தாலும், ஒவ்வொரு வழிநடத்தல் கீழ் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பட்சத்துல வரணும்னா முதல்ல லேவியனாய் மாறணும். இந்த லேவியன் என்றால் முதலாவது என்ன அர்த்தம்? இணக்கம் உள்ளவன். இணக்கம் உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா காரியத்திற்கும் இணங்கி போகிறவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, ஒரு காலத்தில் என் பட்சத்தில் நின்று கொண்டு இருந்தீர்கள். ஒரு காலத்திலே லேவியனை போல எனக்காக மாத்திரமல்ல என்னோடு நின்று கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அந்த லேவியின் ஸ்தானத்திலிருந்து விழுந்தது என்ன? இணங்கி போகிற அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தது என்ன? இணங்கி போகுதல் என்ன செய்கிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 10:4 வாசிக்கும் பொழுது, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினார், உன் ஸ்தானத்தை விட்டு விலகாது. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இணங்கி போகுதல் தான் இந்த லேவியினுடைய வேலை. ஆண்டவருக்காக எத்தனையோ காரியத்தில் இணங்கி போய் கொண்டிருந்தோம். உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விலகாதே என்று வேதம் சொல்லுகிறது. லேவியின் ஸ்தானம் எங்க? இணங்கி போகுதல் எங்க? கர்த்தருக்காக போராட்டங்களை சகித்துக் கொள்ள, பிரச்சனைகளை சகித்துக் கொள்ள இன்னைக்கு எத்தனையோ காரியத்திற்கு நாம் இணங்கி போனோம். எல்லா காரியத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். பாவத்தை தவிர, உலகத்தை தவிர, மாம்சீக வல்லமையை தவிர எல்லா காரியத்திற்கும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஒரு பொறுமை இருந்தது. எல்லா காரியத்திலையும் அதிபதியாகிய பிரபுக்களின் கோபத்தை தணியத்தக்கதாக நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய செயல் இணங்கி போனதாய் இருந்தது. நம்மளை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள், அற்புதமாய் பார்த்தார்கள். நம்மளுடைய பேச்சு அவர்களுடைய கோபத்தை ஆற பண்ணினது. நம்மளுடைய வார்த்தை அவர்களுடைய தலையில எரிந்த அக்கினியை அமர பண்ணினது. இன்னைக்கு இணங்கி போகிறோமா? கர்த்தரின் பட்சத்துல வரணும் அப்படின்னா சாதாரணமாய் வர முடியாது. வைராக்கியமாய் வந்து நின்றால் மாத்திரம் போதாது. எந்த பகுதியிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டுமோ அந்த பகுதியிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும். இணங்கி போகுத காரியத்திலே வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தருக்காக, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதற்காக என்ன வந்தாலும் நான் இணங்கி போவேன், என்ன சம்பவித்தாலும் நான் இணங்கி போவேன். என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் விலக மாட்டேன். நீங்கள் லேவியனாய் இருந்தால்தான், நான் லேவியனாய் இருந்தால்தான் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தரின் பட்சத்திலே நீங்களும் நானும் நிற்க விரும்பினால் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் லேவியராய் மாறுங்கள், இணங்கி போகிறவர்களாய் மாறுங்கள். ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக இணங்கி போங்கள். ஒருவருடைய குற்றத்தை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டிராதபடி, ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மூடி மறைத்து அன்பு சகல பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறதே. இயேசு ஒருவேளை நம்மளுடைய குற்றத்தை சொல்ல அவர் தீர்மானம் பண்ணி இருந்தால் நம்மளுடைய பெயர் இந்த உலகத்தில் என்றைக்கோ நாற்றம் எடுத்து போயிருக்கும். ஊழியத்திற்காக இணங்கி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மற்றவர்களை தாங்கி போக வேண்டிய காலம் இது. மற்றவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய காலம் இது. யூதா 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடு, அவர்கள் மீது உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய பழிவாங்குதலின் சுபாவத்தையும் காட்டி குற்றஞ்சாட்டுதலையும் சொல்லி அவர்களை ஒரே அடியாய் நரகத்திற்கு தள்ளுவதை பார்க்கிறோம். இணங்கி போய் அவர்களுக்காக இறங்கி போய் அந்த ஆத்மாவை அழிவின் விளிம்பிலிருந்து இழுத்து கொண்டு வருவது நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே,
இணங்கி போகுதல் பெரிய குற்றங்களையும் அமர பண்ணுகிறது. பெரிய குற்றங்களையும் அமர பண்ணுகிறது. கர்த்தரின் பட்சத்துல நிற்கணும்னா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருப்பேன்னா நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பான் ஆண்டவர் விட்டு விலகிடுவார். ஆண்டவருக்காக நிற்கிற வேண்டியவர்கள் எல்லா காரியத்திலும் இணங்கி போகணும். பேதுரு, இயேசு கிறிஸ்து, மற்ற சீஷர்கள் எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு மனிதன் நீர் வரிப்பணத்தை கட்ட மாட்டேங்கிறன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பயங்கரமா டென்ஷன் ஆகல, பேதுருவை கூப்பிட்டு கடல்ல போய் மீனை பிடிச்சு வெள்ளி காசு எடுத்துவான்னு சொன்னது உங்களுக்கும் எனக்கு நன்றாய் தெரியும். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்ன, 11 பேரும் இயேசுவோடு சேர்த்து 12 பேரும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. பேதுருக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம், அது அவனுடைய சுபாவம். ஆனால் அந்த பேதுருவை தான் கர்த்தர் அனுப்பினார். பேதுரு அந்த காரியத்திற்கு இணங்கி போனான், கீழ்ப்படிந்து போனான். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவனுடைய வாழ்க்கையில அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தபடினாலதான் கர்த்தர் அவன் மேல் அந்த சபையை கட்டினார். எல்லா காரியத்திற்கும் பாவத்தை தவிர, அநியாயத்தை தவிர, உலகத்தை தவிர தேவனுடைய எல்லா காரியத்துக்கும் இணங்கி போகுதல் இந்த லேவியன். நல்லா கவனிக்கணும். கன்று குட்டிகளுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த கூட்டத்துல இருந்தது இந்த லேவியன் ஒரு ஆளுதான். ஆனா கர்த்தரின் பட்சத்துல நிற்கிறவர்கள் சொன்ன உடனே அந்த கன்று குட்டியை விட்டுட்டு கர்த்தரின் பக்கத்துல வந்துட்டான். ஒருவேளை உலக பிரகாரமாய் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மறைமுகமாக உலகத்தை நேசிக்கிறவர்களாய், உலகத்தின் வல்லமைகளுக்கு அசைவாடுகிறவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பட்சத்திலே வர வேண்டுமானால், என் பட்சத்திலே நிற்க வேண்டுமானால் லேவியனாய் மாற வேண்டும். இந்த லேவியன் என்றால் முதலாவது இணங்கி போகுதல் என்ற அர்த்தம். குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில எல்லா காரியத்திலும் இணங்கி போக வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் உண்டு, மரித்து விட்டார். ஊழியத்துல இருந்த நாட்கள்ல பாவம் செய்தவர்கள் எல்லாம் கை உயர்த்துங்கன்னார். சரீரத்தின்படி தங்களை அசுசிப்படுத்தி கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் கண்ண முடுங்க, நான் மட்டும் பாக்குறேன், உங்களை நான் ஒண்ணும் செய்ய போறது இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் கைய உயர்த்த சொன்னார். கிட்டத்தட்ட 45 50 பேருக்குள்ள கையை தூக்குனாங்க. நடந்தது என்ன தெரியுமா, அத்தனை பேரையும் அப்படியே ஓரமா வர சொல்லி, அத்தனையுடைய பேரையும் எழுதி, அத்தனை பேரையும் ஓரமா வர சொல்லி ஒண்ணுமே சொல்லல, அவங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி வீட்டுக்கு போயிருங்கன்ட்டார். அவர்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி வீட்டுக்கு போயிருங்கன்ட்டார். நடந்தது என்ன தெரியுமா, நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன்னு சொல்லி அவருடைய மரணம் ரொம்ப கொடூரமா இருந்தது. அவருடைய மரணம் ரொம்ப கொடூரமா இருந்தது. அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்தாங்க. ஒரே நேரத்துல ஊழியத்தை விட்டு 80 பேரை துரத்துன ஆள் இவர் தான். நாங்க தலைமை போதகராய் இருந்தும் பயன் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்காக நிற்கணும்னா எல்லா காரியத்திலும் இணங்கி போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஆண்டவருக்காக ஊழியத்துல எல்லாவற்றிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவதில் எந்த விதத்திலையும் தவறு அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் அட்ஜஸ்ட் பண்ண போய் தான் இன்னைக்கு இந்த மார்க்கத்திற்குள்ள இருக்கிறோம், இந்த சத்திய மார்க்கத்திற்குள்ள இருக்கிறோம். குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னா அது நம்மளுடைய ஜீவியத்தை கெடுத்து விடுகிறது. கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டுமானால் லேவியராய் மாறுங்கள். முதலாவது இந்த லேவியர் என்பது இணங்கி போகுதல் என்று சொன்னேன். எல்லா காரியத்திற்கும் இணங்கி போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது லேவியனாய் மாறணும். இந்த லேவியன் என்பது இணங்கி போகுதல். இரண்டாவது, கர்த்தரின் பட்சத்துல நிற்க என்ன செய்யணும்? அதே லேவியன் தான். இந்த லேவியர்கள் என்ன சொல்லுகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரின் பட்சத்துல நீங்களும் நானும் நிற்கணும்னா இரண்டாவது நாம் கர்த்தர் உடையவர்களாய் காணப்படணும், கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு ஏன் ஆண்டவரின் பட்சத்துல நிற்க முடியல? ஆண்டவர் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான், ஆண்டவருக்குரியவர்களாய் இருந்தால்தான் ஆண்டவரின் பட்சத்துல நிற்க முடியும்.
தாவீதும் அவனோடு இருந்த யோனத்தானையும் நீங்கள் நானும் கவனித்து பார்ப்போமானால், யோனத்தான் எந்த சூழ்நிலையிலும் தாவீதின் பட்சத்துல நின்னான். காரணம் என்ன? தாவீதை அவன் மிகவும் நேசித்தான். தாவீதிற்குடையவனா யோனத்தான் காணப்படுகிற அளவிற்கு அவன் நேசித்தான். அவனுடைய சிநேகம் ஸ்திரீகளை பார்க்கல மகா பலமுள்ள சிநேகமாயிருந்தது. ஆண்டவருக்குரியவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் என்று சொன்னாரே, இவர்கள் மனிதரிலிருந்தும் மறு ஜென்மத்தில் இருந்தும் இவர்கள் எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள் என்று ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்கிறார். இவர்கள் பூமியில் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் முதலாவது லேவியனாய் மாற வேண்டும். இந்த லேவியன் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது இணங்கி போகுதல். கர்த்தருக்காக எல்லா காரியத்திலையும் இணங்கி போகிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறினால்தான் இந்த கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க முடியும். இரண்டாவது, லேவியன் என்றால் என்ன அர்த்தம்? லேவியர்கள் கர்த்தருடையவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடையவர்களாய் காணப்படுகிறோம்? உலகத்திற்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? பாவத்திற்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? பரியாசம் செய்கிறவர்களுடையவர்களாய் காணப்படுகிறோமா? அநீதிக்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? இருளுக்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? அந்தகாரத்தின் வல்லமைக்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? சத்துருவின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? உலகத்தின் ஆடம்பரத்திற்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் கர்த்தருக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். லேவியன் இவன் என்னுடையவன் என்று ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுக்கிறாரே. இன்றைக்கு ஆண்டவர் உரியவர்களாய் இருந்தவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருந்தவர்கள், ஆண்டவருக்காக அவருக்காக சொந்த குமாரனாய் குமாரத்தியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு யாருடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகம் உங்கள் மீது உரிமை பாராட்டுகிறதா? பாவம் உங்கள் மீது உரிமை பாராட்டுகிறதா? அநியாயமான வல்லமை உங்கள் மீது உரிமை பாராட்டுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பாவத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் சாபத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் திருவிழம்பற்றுகிறார். ஏசாயா 43:1 வாசித்து பார்க்கும் பொழுது, இவர்கள் என்னுடையவன் என்று ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரே, நான் இவனை மீட்டுக் கொண்டேன். அநேக வல்லமையிலிருந்து தேவன் உங்களையும் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, இவர்களை மனிதரில் இருந்தும் மற்ற பூமியின் வல்லமையில் இருந்தும் இவர்களை நான் பிரித்தெடுத்தேன், இவர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் கர்த்தருடையவர்களாய் இருக்கணும், கர்த்தருக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு யாருக்கு சொந்தமானவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு காலத்துல தேவனுடைய அன்பிற்கு சொந்தக்காரர்கள், ஒரு காலத்துல தேவனுடைய பாசத்திற்கு சொந்தக்காரர்கள், ஒரு காலத்துல தேவனுடைய ராஜ்யத்திற்கு உடன் பங்காளிகள், தேவனுடைய சகோதரர்களாய், தேவனுடைய குமாரர்களாய், என் இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்த செய்யக்கொடியை பிடித்துக் கொண்டு யுத்த களத்திலே முன்பதாய் சென்றவர்கள், செபுலோனும் நப்தலியை போல் இருந்தவர்கள், இன்றைக்கு எங்கே போயிருக்கிறோம்? யாருடையவர்களாய் காணப்படுகிறோம்? யாருக்கு சொந்தமானவர்களாய் மாறி போய் இருக்கிறோம்? யாருக்கு பிரியமானவர்களாய் மாறி போய் இருக்கிறோம்? மோசையின் சரீரத்தை சாத்தான் போராடி கத்திரத்திலிருந்து பிரித்து பார்க்கிறான். யோசுவாவை பார்க்கும் பொழுது அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தனவாயிருந்தால் சாத்தான் அவன் அருகிலே வந்து நின்றான். இந்த உலகத்துல நம்ம எப்படினாலும் வாழ்ந்து விடலாம். கண்களை மூடும் பொழுது நாம யார் பட்சத்துல இருக்கிறோம்? கர்த்தர் மோசையின் சரீரத்தை விட்டு கொடுத்தாரா? இல்ல. காரணம் என்ன? கர்த்தர் மோசைக்காக யுத்தம் பண்ணினார். காரணம் என்ன? மோசே கர்த்தரை தன் பட்சத்திலே வைத்திருந்தான். மோசே கர்த்தரின் பட்சத்தில் நின்றான். இன்னைக்கு யார் பட்சத்துல நின்று கொண்டு இருக்கிறோம்? அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பெருமை, மேன்மை பாராட்டுதல், பாவம், உலகம், இச்சை, ஆடம்பரம், லக்ஸரி லைஃப், எதன் பட்சத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் வினாவுகிறாரே. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உலகம் வேண்டுமானால் உலகத்தின் பக்கத்திலே போய்விட வேண்டும் அல்லவா? கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு உலகம் பாதி, கிறிஸ்தவம் பாதி, பாகால் பாதி, கர்த்தர் பாதி,
அக்கினி பாதி, அவிழ்த்து போடப்பட்ட வல்லமைகள் பாதி, குளிர்ந்த நிலவரம் பாதி, அக்கினி உள்ள நிலவரம் பாதி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று குளிர் உள்ளவர்களாயிருங்கள், இல்லாவிட்டால் அனல் உள்ளவர்களாயிருங்கள். குளிரின் பக்கத்தில் நின்று கொண்டு அக்கினியின் பக்கத்தில் வராதிருங்கள். அவன் பற்றி எரிகிற தீபமாயிருந்தார், அவன் காட்டுத்தீயாயிருந்தார், அவனிடத்துல போய் குளிர் காய்ந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். யார் பட்சத்தில் நின்று கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் என்ன அர்த்தம்? அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தம். அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தப்படணும். பிள்ளைகள், மனைவி, குடும்பம், ஜீவன், சொந்த பந்தம், உறவு, உற்றார் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் தான் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உலகத்தில் இருக்கிற வல்லமையின் மீது மேன்மை பாராட்டி, உலகத்தின் ஆசைகளின் மீது மேன்மை பாராட்டி, உலகத்தின் ஆடம்பரத்தின் மீது மேன்மை பாராட்டி, ஆசை பாராட்டி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்களும் நானும் லேவியன் என்கிற கர்த்தருடைய சொந்தத்திலிருந்து நாம் உலகத்தின் சொந்தத்திற்குரியவர்களாய் மாறுகிறோம். அவர்களை தேவன் விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? கர்த்தருடையவர்களாய் இருந்தவர்கள், கர்த்தருக்காக எதையும் இழக்க திராணியுள்ளவர்களாய் இருந்தவர்கள் ஒரு காலத்துல கர்த்தரையே இழந்துட்டாங்க. ஒரு காலத்துல கர்த்தரையே விட்டாச்சு. நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் அழைத்தாரே. இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்னுடையவன் என்று அழைத்த அந்த அழைப்பின் நோக்கத்தை திரும்பி பார்ப்போமாக. அந்த பாசத்தை திரும்பி பார்ப்போமாக. எதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்தார்? நம் மீது வைத்த பாசம், நம் மீது வைத்த நோக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவரிடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியத்திற்காக அர்ப்பணித்த 2 பேர்ல ஒரு மனிதர் போய் சொன்னாராம், ஐயா, நான் அந்த ஊழியத்தை விட்டு வெளியில போயிடுறேன். அவர் கேட்டார், ஏன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல, நீதியை ஜெயிக்க முடியல, உலகத்தை ஜெயிக்க முடியல, நான் இங்க இருந்துகிட்டு அக்கிரமக்காரனா வாழ்ற காட்டிலும் நான் போயிடுறேன்னு சொல்லி மனம் வாதித்து அவருடைய பாதத்துல விழுந்து அழுதார். கொஞ்சம் பொறுங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வாரேன்னு சொல்லி அந்த பரிசுத்தவான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஆண்டவர் சொன்னாராம், அவன் இருக்கட்டும், இந்த காரியத்தெல்லாம் நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன், அவனை நான் பயிற்சி கொடுக்கிறேன், அவனை நீ அனுப்பிடாத, நானும் போக சொல்லல, அவன் ஊழியத்துல இருக்கட்டும். இது சொன்ன உடனே அந்த ஊழியக்காருக்கு பெரிய மகிழ்ச்சி. கடைசி நாள் அவன் பெரிய ஊழியக்காரனா வருவான்னு சொல்லி ஆண்டவர் அவரை திடப்படுத்தினார். இதை பார்த்த இன்னொரு ஊழியக்கார் வந்து, ஐயா, நானும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னால முடியல, நான் வேணா போயிரட்டுமான்னு கேட்டார். உடனே அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு? நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வாரேன் இருந்தார். அவர் போய் ஜெபம் பண்ண போனது நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன ஒரே பதில், அவன் போறதுன்னா போ சொல்லு, அவன் பேரை நான் என்றைக்கோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டேன். இன்னைக்கும் அவனை இந்த ஆலயத்துல இந்த ஊழியத்துல வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவனை வெளியில விட்டனா அவன் சாப்பாடுக்கு திண்டாடிடுவான். என் நாமத்தை அவன் சொல்லி வந்ததுனால அவனுக்கு வயிறார சோறு கொடுத்துட்டு இருக்கேன். அவனை போக சொல்றேன்னா போக சொல்ல ஆண்டவர் பகிரங்கமா பேசினார். ஏன்னு சொல்றேன்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்திற்கு அழைத்ததற்கு நம்மளுடைய நீதி அல்ல, நம்மளுடைய பரிசுத்தம் அல்ல, தேவன் நம் மீது வைத்த அன்பு. நாம் உலகத்துல இருந்திருப்போமானால் ஒன்று இருக்கிறதுலயே ரொம்ப ஒஸ்டா இருந்திருப்போம், இல்லாவிட்டால் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தரை எல்லாம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு சொந்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருப்பதற்கு காரணம், என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் அழைப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் நம்மீது வைத்த பாசம், ஆண்டவர் நம்மேல் வைத்த சிநேகம். ஆண்டவருக்குரியவர்களாய் இருப்போமானால் என்னுடையவர்கள், லேவியர்கள் என்னுடையவர்கள், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படுவோமானால் கர்த்தரின் பட்சத்தில் நிற்க முடியும். மூன்றாவது, யாரால இந்த கர்த்தரின் பட்சத்தில் நிற்க முடியும்? உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது லேவியரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் குடும்பத்தையும் பாரேன் என்று சொல்லுகிறார். தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் பாரேன் என்று சொல்லி தங்களுடைய தகப்பனை அறியேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டச்சார்ந்தான் லேவியின் சனம். தகப்பனையும் தாயாரையும் அறியேன் என்று சொல்லுகிறான், தன்னுடைய பிள்ளைகளை பாரேன் என்று சொல்லுகிறான்.
அயலகத்தாரே தெரியாது என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? கர்த்தருக்காக எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவன் இந்த லேவி கூட்டத்தார். மூன்றாவது, நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்துல நிற்கணும்னா, கர்த்தரை மாத்திரம்தான் பார்க்கணும். பிள்ளைகளையும் மனைவியையும் குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அவர்களுக்காக இவர்களுக்காக நம்ம போய் பார்த்து கொண்டு இருந்தோம்னா நம்மளால் கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியாது. ஒண்ணு கர்த்தரின் பட்சத்துல நிற்கணும், அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்க பட்சத்துல நிற்கணும். ஒன்று உலகத்தின் பட்சத்துல நிற்கணும், அப்படி இல்லைன்னா கர்த்தரின் பட்சத்துல நிற்கணும். லேவியரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தங்கள் தகப்பனை பாரேன் என்று சொல்லுகிறார்கள், தங்கள் சொந்த பந்தங்களை பார்த்து அறியேன் என்று சொல்லுகிறார்கள், பிள்ளைகளை நான் தெரியாது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் கர்த்தருடையவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரின் பட்சம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல பிள்ளன் வந்தாலும் பார்க்க கூடாது, பேரன் வந்தாலும் பார்க்க கூடாது, மனைவின் வந்தாலும் பார்க்க கூடாது, தகப்பன் தாய் என்று வந்தாலும் பார்க்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எப்தாவை கவனித்து பார்ப்போம். ஆனால் கர்த்தரின் பட்சத்திற்கு ஜெயம் வருபடி அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த ஜெயத்தை கொடுத்த உடனே கர்த்தருக்காக தன் சொந்த பிள்ளையின் தலையை துண்டித்து, தலையை மட்டுமல்ல சர்வாங்க தகன பலியாய் சர்வ அங்கங்களையும் துண்டித்து அவன் முற்றிலுமாய் சகனித்து போடுகிறான். கர்த்தரின் பட்சத்துல வந்ததுக்கு அப்புறம் பிள்ளையும் பார்க்க கூடாது, குடும்பமும் பார்க்க கூடாது. முதலாவது கர்த்தர், அதன் பின்புதான் குடும்பம். நிற்க முடியுமா? அப்படி இருந்தால்தான் கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியும். அதற்காக குடும்பத்தின் மீது அன்பு வைக்க கூடாது, பிள்ளைகள் மேல் பாசம் வைக்க கூடாதுன்னு சொல்லல. கர்த்தருக்கு அடுத்தபடிதான் எல்லாமே. கர்த்தருக்காக ஜீவனையும் இழக்க ஆயத்தம் உள்ளவர்கள் இந்த லேவியின் கூட்டத்தார். கர்த்தரின் பட்சத்துல நிற்கணும்னா லேவியர்களாய் மாறணும். முதலாவது இணங்கி போகணும், இரண்டாவது கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் மாறணும், மூணாவது கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறவர்களாய், தன் குடும்பத்தையும் விட்டு விடுகிறவர்களாய், கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளவர்களாய் இருக்கணும். இப்படி நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்திலே நின்றால் என்ன நடக்கும்? கர்த்தரின் பட்சத்திலே நீங்களும் நானும் நின்றால் என்ன நடக்கும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் அது 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 32:29, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமா இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லி மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். கர்த்தரின் பட்சத்துல நின்னோம்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தரின் பட்சத்துல நின்னோம்னா முதலாவது கிடைக்கிற காரியம் என்ன? ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளை எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், எழுத்தின்படியான ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் சாபம், குடும்பத்துல ஏதேனும் சாபம் இருக்குமானால் அந்த சாபம் நீங்கணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன பரிகாரம்? கர்த்தரின் பட்சத்துல நிற்க வேண்டும். கர்த்தரின் பட்சத்துல நீங்களும் நானும் நிற்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்த எல்லா சாபத்தையும் தேவன் முதலாவது ஆசீர்வாதமாக மாற்றுகிறார், இரண்டாவது பிரதிஷ்டை பண்ணுகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரதிஷ்டிக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய அன்பினால, அவருடைய அபிஷேகத்தினால பிரதிஷ்டை பண்ணுகிறார். அவருக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். லேவியர்களே, இணக்கமுள்ளவர்களே, கர்த்தருடையவர்களே, கர்த்தருக்காக தன் குடும்பத்தையும் இழக்க துணிந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், முதலாவது நன்மை ஆசீர்வாதம். எல்லா பகுதியிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது கர்த்தர் உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து உங்களையும் என்னையும் கர்த்தரே பிரதிஷ்டை பண்ணுகிறார்.
அவருக்குரியவராய் கர்த்தர் நம்மளை முத்திரை போடுகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம் மீது முத்திரை பதிக்கப்படுகிறது. அவருடைய பரிசுத்த நாமம் நம்மளுடைய நெத்திரைகளிலே முத்திரை பதிக்கப்படுகிறது. கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் 3 சுபாவங்கள் 3 ரீதியில மாதணும்னு சொன்னேன். கடைசியா சொல்றேன், ஏன் கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியல? ஏன் கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியல? நியாயாதிபதிகள் 5:7 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு கூட்டத்தாரால கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியலன்னு சொன்னேன். மேரோ என்கிற ஒரு கூட்டத்தாரால கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியல. ஏன் இவர்கள் நிற்க முடியலன்னா, இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், இல்லாவிட்டால் பிளவுண்ட இடம் என்று இவர்கள் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. இவர்கள் இருந்த இடம் வேறு, பிளவுண்ட இடம், இல்லாவிட்டால் பிளக்கிற இடம். நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறோம்னா கர்த்தருக்குள்ள ஒரு மனத்துல பின்னி பிணைந்தவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியர்களோடு பின்னி பிணைந்தவர்களா இருக்கணும். இவர்களுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, புகலிடம். உலகத்திலிருந்து வருகிறவர்களுக்கு புகலிடம் கொடுக்க கூடாது. உலகத்தின் இருந்து ரட்சிக்கப்பட்டு வரவர்களுக்கு புகலிடம் கொடுக்கலாம். பாவிகளுக்கு, அசுத்தமானவர்களுக்கு, அசுசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்களும் நானும் மறைவிடமாய் புகலிடமாய் இருப்போமானால் அநேக இடங்கள்ல பிரிவினைகளையும் சண்டைகளையும் தர்க்கங்களையும் விவாதங்களையும் நம்மளால உண்டாகுமானால், நம்ம உண்டு பண்ணி கொண்டிருப்போமானால் கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியாது. இந்த ஜனம் பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஒரு கூட்டத்தாறு ஐக்கியம் வைத்திருந்த ஜனம். இவர்கள் பாவத்திற்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு ஜனம், உலகத்தின் வல்லமைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு ஜனம். கர்த்தரின் பட்சத்துல நிற்கணும்னா, இந்த ஜனமாய் நம்ம இருந்தோம்னா கர்த்தரின் பட்சத்துல நிற்க முடியாது. கர்த்தரின் பட்சத்துல நின்னால் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் அவருக்காக நம்மளை பிரதிஷ்டை பண்ணுகிறார். கர்த்தரின் பட்சத்துல நிற்கலன்னா என்ன நடக்கும்? அதே நியாயாதிபதிகள் 5:7 இவர்கள் கர்த்தரின் பட்சத்துல நிற்கிற இவர்களை சபியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியர்களே, இறுதியாய் ஒன்று சொல்லி ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். கர்த்தரின் பட்சத்தில் நின்றால் ஆசீர்வாதம், பிரதிஷ்டை, பலனுள்ள ஜீவியம். கர்த்தரின் பட்சத்துல நிற்கலனா நம்மளுடைய வாழ்க்கையும் சாபமாகும். மேராவின் குடிகளும் சபிக்கப்பட்டார்கள். ஆசீர்வாதமான வாழ்க்கையும் பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வேண்டுமா? சபிக்கப்பட்டு போன அத்தி மரத்தின் வாழ்க்கை வேண்டுமா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இது நீங்களும் நானும் முடிவெடுக்க வேண்டிய நேரம். லேவியராய் மாறுங்கள், இணக்கமுள்ளவர்களாய் மாறுவோமாக. உலகத்திற்கு சொந்தமானவர்களாய் இருந்த அந்த மேல் வஸ்திரத்தை குருடன் தூக்கி எறிந்தது போல அந்த ஜீவியத்தை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் மாறுவோம். தன் தகப்பனையும் தன் பிள்ளையையும் பாரேன் என்று சொல்லுகிற கர்த்தருக்காக வைராக்கியம் படைத்தவர்களாய் மாறுவோம். ஒருவேளை மேராவை போல பிரிவினை உண்டாக்குகிறவர்களாய், பிரிந்து போகிறவர்களாய், பாவத்திற்கு, உலகத்தின் வல்லமைகளுக்கு புகலிடமாய் அடைக்கலமாய் இருப்போமானால் அதையும் இன்றைக்கு தகர்த்தெறிவோம். இது நீங்களும் நானும் முடிவெடுக்க வேண்டிய நேரம். கர்த்தருக்காக நின்னேன்னு சொல்றதை பார்க்கலாம், கர்த்தரோடு கர்த்தரின் பட்சத்துல நின்னேன். இப்படி சொல்லக்கூடிய ஜனம் யார்? மோசே என்று கேட்டது போல இந்த காலை நேரத்துல கர்த்தர் கேட்கிறார். கடைசி நாளிலே ராஜாதி ராஜா மோசே மலையிலிருந்து இறங்கினது போல தன்னுடைய பரலோகமாகிய சீயோனின் மலையிலிருந்து இயேசுவானவர் இறங்கி வருவார். என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று கேட்பார். நாம் அவர் பட்சத்திலே செல்ல ஆயத்தமா? அவர் பட்சத்துல நிற்கணும்னா இணக்கமுள்ளவர்களாய் மாறணும். அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்ம வாழணும். அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதற்கு இப்ப நம்ம ஜெபிக்கணும். கண்களை மூடுவோம். ஒரு காலத்துல உங்க பட்சத்துல நின்னம்பா, இன்னைக்கு நிற்க முடியல. இப்ப நிற்கணும் தோணுது, ஆனாலும் நிற்க முடியல. என்னை தயவாய் மன்னியும். நான் நிற்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியலன்னு சொல்லுகிறவர்கள் யார்? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணி என்னை பலப்படுத்தும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தை கொண்டு நீர் என்னை பலப்படுத்தும்.
இந்த அபிஷேகத்தினால் நீர் என்னை பலப்படுத்தும். நான் உலகத்தின் பட்சத்துல நின்றது போதும். அந்த காலத்தின் வல்லமையின் பட்சத்துல நின்றது போதும். மாம்சத்தின் பட்சத்துல இருந்தது போதும். இனி பட்சத்திலே நான் வருகிறேன். உமக்காக நின்றதை காட்டிலும் பட்சத்திலே உம்மோடு நான் நிற்க ஆயத்தப்படுகிறேன். மோசையின் பட்சத்திலே நின்ற லேவியனை போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பட்சத்திலே நான் நிற்க ஆயத்தப்படுகிறேன். அல்லேலூயா. கண்களை முடிக்காம ஆண்டவர் பட்சத்துல நிற்கணும்னு நினைக்கிறேன். என்னால சரியா வர முடியல, என்னால சில காரியங்களை விடவும் முடியல, விட்டாலும் என்னை பின்தொடர்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அனாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், காரணத்தினால் நான் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் என்னை இழுத்துக் கொள்ளும், நானும் பட்சத்திலே வருகிறேன். என்னை இழுத்துக் கொள்ளும், நானும் பட்சத்திலே வருகிறேன். பிள்ளையானவன் தன் தகப்பன் கையை பிடித்துக் கொண்டு நிற்கும் பொழுது இருக்கிற தைரியம், பிள்ளையானவள் தன் தாயின் கையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற தைரியம், இந்த ஊர் உலகத்தில் வேற எந்த தைரியமும் தேவையில்லை. இன்னைக்கு தைரியத்தை இழந்து போக காரணம் என்ன? கர்த்தரின் பட்சத்துல நிற்கல. கண்களை மூடி ஜெபித்து நிறைவு செய்வோம். அல்லேலூயா. ரிக்கபேல் ஏதோடு என்னை இழுத்துக்கொள்ள ரிலாண்டோ துடாக்கடா ரிக்கபேல் எந்தோட ரிபாலா துராக்கலந்த காரிகி ரபாலபா ரிபி ரபாலந்தடோ துராபா லந்தடோ திராக்கலா ரிக்காபா ரிக்கபேல் எந்தோட பாயஸ்தவின் நாமத்தினால ரிக்கபேல் ஏதோட ரிபாலாதாடா. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையானது காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் கர்த்தரை மாற்றினபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையை பேச எனக்கு எல்லளவும் ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தினபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தை கற்றுக் கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பட்சத்தில் நிற்கிறவர்களாய் நீர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தபடியினால ஸ்தோத்திரம். பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் மேரா என்கிற அனுபவத்தை விட்டு லேவியன் என்கிற அனுபவத்திற்கு வரணும். இணங்கி போகிறவர்களாய், உமக்கு சொந்தமானவர்களாய், உமக்காக வைராக்கியம் பாராட்டுறவர்களாய் நாங்கள் நிற்போமானால் ஆண்டவரே, நாங்கள் பட்சத்துல கடைசி வரை நிற்க முடியும் என்று கர்த்தர் சொன்னபடியினால ஸ்தோத்திரம். பட்சத்துல நிற்கிறபடியினால் நீர் எங்களையும் எங்கள் குடிகளையும் ஆசீர்வதிக்க போகிறேன். எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ண போகிறேன். உம்முடைய நாமத்தை எங்கள் மீது முத்திரை பதிக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் எங்களுக்கு உம்முடைய சுத்தத்தின்படி நன்மையான நாளாய், கிருபை பொருந்தின நாளாய், சத்துருக்களை ஜெயமெடுக்கிற நாளாய் மாறட்டும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு மதிலை தாண்டி வருகிற நாளாய் மாறட்டும். பேசின வார்த்தைகள் நியாயத்தீர்ப்பாய் மாறாதபடி, கேட்ட சத்தியங்கள் எங்களுக்கு நியாயத்தீர்ப்பாய் மாறாதபடி, அதன்படி ஜீவித்து இந்த ஓட்டத்தை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாள்ல வெளியில போய் வரும் பொழுது உடைய கிருபை எங்களை மறைத்துக் கொள்ளட்டும். இவ்வளவு நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்து உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும், பெரியோரையும் சிறியோரையும், ஊழியர்களையும், பரிசுத்தவான்களையும், வயதில் மூத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே ஒரு பின்மாரின் அபிஷேகத்தை ஊற்ற போகிறபடியினால ஸ்தோத்திரம். மீதியான காரியத்தை பொறுப்படும் உடைய தெய்வீக திருக்கரத்திலே எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன், சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.